ஸோ இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் பார்க்கலாம், ரொம்ப சீரியஸான விஷயம் பார்க்கலாம். சீரியஸான விஷயம் சீரியஸாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு கேஷுவலாகவே சொல்கிறேன். அதாவது வந்து குர்கானில் ஒருத்தர் இருந்திருக்காருங்க, ஒரு 75 இயர் ஓல்டு டீச்சர் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 2021 ஒரு நோட்டீஸ் வருது, ஐடி நோட்டீஸ் வருது. இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து ஃபைல் பண்ணவே இல்லை, மறந்துட்டீங்க, நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. சரி எவ்வளோன்னு அப்படின்னு திருப்பி பார்த்துருக்கிறார். ஏதோ ஒரு 10,000 ஒரு 50,000 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. 279 crores 79 lakhs 26,466.00. அவருக்கு அப்படியே தலை சுற்றி தூக்கி வாரி போட்டுச்சு. 279 கோடி நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றாங்க. அவரே ஒரு ரிட்டையர்மெண்ட் டீச்சர் வேறு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு லைஃப் வந்து அப்படியே சாஃப்டாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அப்பப்போ கொஞ்சம் புக்ஸ் எழுதி அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ என்ன உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து எப்பயுமே வருஷம் ஐடி ஃபைல் பண்ணும்போது அவங்க சிஏ ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ சின்ன ஒரு சிஸ்டம் எரர், இந்த எரரால் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விஷயம் அவர் வந்து அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஏண்டா அப்படின்னு படாத பாடுபட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி டேக்ஸ் வேறு 40 கோடி கட்ட சொல்லியிருக்காங்க. 40 கோடிக்கு நான் எங்கே போகிறது, நானே ஒரு ரிட்டையர்டு டீச்சர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னு ஃபைனலாக சொல்கிறேன். 2025 இப்போ இந்த வருஷம் வந்து கோர்ட் வந்து சாரி இது வந்து ஒரு சின்ன சிஸ்டமேட்டிக் எரர் தான், இப்போ தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து கோத்ரூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஏகப்பட்ட பெட்டிஷன் போட்டு இப்போ தான் ஃபைனலாக நான் உங்களை இது வந்து ரிலீவ் பண்ணுறோம், இது வந்து உங்களோட மிஸ்டேக் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காகனா இப்போ நம்ம எவ்ரி இயர் வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது ஆடிட்டர் கொடுத்தோன்னா நம்ம ஆடிட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவோம். ஏன்னா கண்டிப்பாக ஆடிட்டர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நியாயமாக தான் இருப்பாங்க. பட் எதுக்காகனா அவங்களும் சில டைமில் டைப் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் நடக்கும், நீங்களும் சில டைமில் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் கம்ப்ளீட்டாக அவர் எத்தனை பேஜ் கொடுத்தாலும் அத்தனை பேஜையும் நிதானிச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சைன் போடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவர் ஃபைல் பண்ணிவிடுவார். ஏன்னா மிஸ்டேக்ன்றது ஹியூமன் மிஸ்டேக்ன்றது எல்லா இதுலையும் நடக்கிறது சாதாரணம் தான். ஆனால் சாதாரணன்றது பாருங்கள், கிட்டத்தட்ட 4 to 5 years வந்து யாராவது கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு அலைய முடியுமா? கிட்டத்தட்ட அதுவும் இந்த ஏஜில் 75 yearsல ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அதுவும் மிஸ்டேக் கூட கிடையாது. மிஸ்டேக்ன்றது அது சிஸ்டமோட மிஸ்டேக், இவரோட மிஸ்டேக்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ரிலீவ் ஆகிட்டார். ஸோ எப்பயுமே வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.